தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றி. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லி முடியாது. ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையிலும் அவரை நம்ம ஆராதிக்க தேவனுடைய கிருபைக்காக நன்றி. தேவன் இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் அவர் களி கூறுகின்றார். ஆமென். அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் தேவனுக்கு நாம் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து பாவிகளாய் வாழ்ந்து மாண்டு போகின்றார்கள். பாவிகளாய் வாழ்ந்து அனுதினம் நரகத்தின் அனுபவத்தை அடைகின்றார்கள். நாம் நினைக்கலாம் அவர்களுக்கு என்ன என்று நினைக்கலாம். இல்லை, அவர்கள் நிம்மதியற்றவர்களாக நரக வாழ்க்கை பண்ணுகின்றார்கள். நாம் அவரிடத்தில் நெருங்கி போகும்போது காணுகின்ற காரியம். ஆனபடினால் நாமோ அதாவது ஏழைகளைப் போல குறைவுள்ளவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயலாதவர்களைப் போல இருக்கலாம். ஆனால் நாம் பாக்கியவான்கள். நமக்கு தேவை அந்த கிருபையை தந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. நம்முடைய கண்களை திறந்தார். பரலோக ராஜ்யத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக அது இருக்கிறதா. அது எல்லாருக்கும் தெரிகிறது இல்லை. அதை ஒரு மனிதன் கண்டு அதை மறைத்து வைத்து அந்த நிலத்தை கொள்ளுகிற வரைக்கும் பொறுமையோடு கவனமாக இருந்து அந்த நிலத்தை வாங்கின பிறகு அது அவனுக்கே சொந்தமாகி விடுகின்றது. அதனால் அதை மறைத்து வைத்து அதை அவன் பெற்றுக்கொள்கின்றான். எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்கிறான். அதுக்குள்ள அவ்வளோ பெரிய பொக்கிஷம். பரலோகத்தை யார் கண்டுட்டாங்களோ அவங்க இந்த உலகத்தை வெறுத்துறாங்க, உலகத்தை விட்டுருந்தாங்க. எல்லாம் அப்போஸ்தலன் சொன்னார் அல்லவா, அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாம் நஷ்டம் குப்பை தான், ஒன்று கிடையாது. உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் ஒன்று வாழ்றாங்க. இங்க தேடனா அப்புறம் இல்லை. அப்புறம் அவருடைய மனிதனுடைய அனுபவம் என்ன? அதாவது மூச்சு போன பிறகு எப்படி இருக்குதாம், கடந்து போன புகையை போல. புகை போச்சுன்னா திருப்பி அங்கே வர்றதில்லை. அப்படியே போகிற மனிதன் அதுக்கு பிறகு இங்கே வர்றது கிடையாது இல்லையா? ஆமாம், இங்கே இந்த வரவு இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை சரியாக உணர்ந்து அதை கண்டுகொண்ட மனிதன் அதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் கவலைப்பட மாட்டான். ஆண்டவர் கவலைப்படக்கூடாதுன்னு நமக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் போது அவர் இப்படி சொல்ல, சுருக்கமான சில வசனங்களை பார்த்துவிட்டு மாலைக்காக ஆயத்தப்படுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய சரீரங்கள், உங்களுடைய சரீரம் இதா இருக்கிறான், கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் உள்ள அவயம். அந்த கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் யாரா? இயேசுவினுடைய ஒரு கை, இயேசுனுடைய ஒரு மறுகை, இயேசுனுடைய கால், இயேசுனுடைய தலை, கண்ணு, இப்படி ஒரு அவயவங்களாக நாம் இருக்கின்றோம். ஆனபடினால இதை பற்றி கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இந்த சரீரத்தின் இயேசுவின் சரீரத்தின் அவயவமாக இருக்கிறபடினால் நீங்கள் கவலை படக்கூடாது என்று சொல்லுகின்றார். இந்த கை வந்து தனியாக கவலைப்படுமா? எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குமா? அது சரீரம் பார்த்துக்கொள்ளுமே. இந்த சரீரத்தோடு ஒட்ட வைத்திருக்கிறபடினால் சகலவற்றையும் இந்த சரீரம்
அதை பார்த்துக்கொள்ளும். அது அந்த சரீரம், அந்த கைக்காக இந்த காலுக்காக அந்த சரீரம் தானே பாடுபடுகின்றது. அப்படினால் இயேசு சுவாமி அதாவது நமக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறார். அப்படினால் தானே பயப்படாது, கலங்காது, கவலைப்படாது என்னெல்லாம் நமக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீ என்னுடைய சரீரத்தினுடைய ஒரு உறுப்பு, என்னுடைய சரீரத்தினுடைய ஒரு அவயவம். அப்படினால் இந்த அவயம் தனிப்பட்ட முறையில் கவலைப்படும் என்றால் இந்த சரீரத்துக்கு எவ்வளவு பெரிய கவலை பாருங்க. அதாவது என்னுடைய சரீரத்தில் இருந்து கொண்டு என்னுடைய சரீரத்தில் ஒட்ட வைத்திருக்கும் போது உனக்கு எதற்கு கவலை? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் அதற்காக பிரயாசப்படுகின்றாய் என்று சொன்னது போல இந்த வசனம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்களோட சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறபடினால் என்ன வேண்டாம்? கவலை வேண்டாம். வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இந்த சரீரத்துக்காக, இந்த சரீரத்திற்கு ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்போஸ்தலன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அவயவம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கவலை? எப்போ எது தேவை என்னங்கிறது அந்த சரீரம் பார்த்து கொள்ளும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உறுப்புகளை தாங்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது, அதுக்கு ஜீவன் ஓட்டுவது அது தேவனுடைய காரியம். அப்படினால அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், சுவாமி என்ன சொல்லுகிறார்? அதாவது நீங்கள் உங்களுடைய ஜீவனத்துக்காக, உங்களுடைய சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்ன செய்வோம், நாளைக்காக என்ன செய்வோம், அடுத்தால என்ன செய்வோம், பிள்ளைகளுக்காக என்ன செய்வோம், எதிர்காலத்துக்காக என்ன செய்வோம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று இறைவாக்கு சொல்கின்றது. இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் இதைத்தான் சபைக்கு புகட்டுகின்றார், ஊட்டுகின்றார். அங்கே இருப்பார்கள் எல்லாம் கவலைப்படுறவர்கள் இன்னும் நமக்குள் இருக்கிற மாதிரி, நாம இருக்கிற மாதிரி அன்றைக்கு ஆதி சபையில் அப்படி இருந்திருப்பார்கள். ஆனபடியினால் அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அவயவங்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமை. சுவாமி சொன்னார், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் சொல்லும் போது அங்கே ஒரு ஓமானம் சொல்லி இருக்கு பாருங்க. அதாவது சரீரம், அதாவது நாம் யார்? ஆண்டவராகிய தேவன் ஒரு திராட்சை செடியாகவும் நாம் அதில் இணைக்கப்பட்ட கொடியாகவும் இருக்கு. வாசங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு சரியான உதாரணம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அதாவது கொடி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கொடிக்கு வருகிற சாரம் எல்லாம் இந்த செடியில் இருந்தான் வருது. இந்த செடி தான் அதற்கு சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறது. என்ன தேவையோ இந்த கொடி தானாக கனி கொடுக்கிறது இல்லை, தானாக வளர்கிறது இல்லை. அது இந்த செடியினுடைய அதாவது ஹெல்த், இதனுடைய கெப்பாசிட்டி, இதிலிருந்து வருகிற ஜீவனை எடுத்து தான் அது வளரு. இது அந்த ஜீவனை அந்த கொடிக்கு கொடுக்கிறது. அந்த கொடி வளர்ந்து கனி கொடுக்கின்றது என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒட்ட வைக்கக்கூடிய இந்த அனுபவம் இல்லாதவர்கள் தான் கிறிஸ்துவை ஆராதித்தாலும், அதாவது கிறிஸ்துவை பற்றி அதாவது ஏதோ வேதத்தை வாசித்து அறிந்திருந்தாலும் அவரோடு ஒட்ட வைக்கிற, அவரோடு ஒன்றித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அந்த அனுபவம் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த கிருபை உண்டாகும். அவர்கள் தான் ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய கிருபைகள், வளர்ச்சி, முன்னேற்றம் அநேகருக்கு பிரயோஜனமா. ஒரு கொடியில் அது கனி உண்டாயிட்டுனா அது எல்லாரும் விரும்புவாங்கல்ல, அது விரும்புவாங்க, அதை நாடுவாங்க. அதாவது அந்த கொடியை அதாவது நேசிப்பாங்க. அதே விதமாக நாமும் அதாவது வீணான கவலைக்கு இடம் கொடுக்க கூடாது. எனது வருடத்தின் கடைசி நாட்களில்
கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நாம் தனிப்பட்ட ஆள் அல்ல என்பதை நாம் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வட இந்தியா இருக்கும்போது லாங்குவேஜ் தெரியாதெல்லாம் நடப்பதாக பார்க்கும்போது அவர்களுக்கு சொன்ன காரியம் அதுதான். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தனித்தனியாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்துக்குள்ள வந்து விட்டீங்க. அதுபடினால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது நீங்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல, ஏதோ நாம் ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் ஒரே கிறிஸ்தவனுடைய சபை, அவருடைய சரீரம். சபை அவருடைய சரீரம். நீங்கள் இந்த சரீரத்தோடு ஒட்ட வைத்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு காரியம் என்றால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், உங்களுக்கு ஒரு குறைவு என்றால், அங்கிருந்து உங்களுக்கு சப்ளை ஆகும், அங்கிருந்து உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும், அங்கிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாம் அந்த இடத்திலிருந்து, அந்த சரீரத்திலிருந்து உங்களுக்கு வருகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனபடினால் கவலைப்பட வேண்டாம். அப்படியா என்று, அப்படியே இருக்கிறதா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி செய்வீர்களா, சபை அப்படி செய்யுமா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்து இப்பொழுது உருவத்தில் இல்லை, அவருடைய உருவம் சபைதான். அதுபடினால இந்த சபையோடு நாம் சேர்ந்து அங்குள்ள ஆலோசனைப்படி நாம் நடந்து, அந்த செடியில் நாம் நிலைத்திருக்கும் போது என்ன செய்வோம்? கனிகளை கொடுப்போம். செடி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும், பந்தல்ல படர்ந்து கொண்டே இருக்கும், அதிலிருந்து பல கிளைகள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். அது வெறுமையா இல்லை, அதிலிருந்து கனிகள் உண்டாகும் என்று திருவசனம் சொல்லி இருக்கிறபடியால் இன்று இந்த வருடத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையில் நமக்கு தருகிற ஆலோசனை என்றால், நாம் தனிப்பட்ட ஆள் அல்ல, நாம் எல்லாரும் கிறிஸ்துடைய சரீரமாக, சரீரத்தின் ஒரு அவயவமாக, உறுப்பாக இருக்கிறோம். இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன சொன்ன சுவாமி சொன்னது போல, சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள், சரீர காரியங்களுக்காக கவலைப்படாதீர்கள், அதில் இருக்கிற ஜீவனுக்காக கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், நீங்கள் கவலைப்படுகிறதுனால அதாவது கூட்ட குறைக்க கொள்ள முடியாது, இருக்கிற மனுஷன் குறுகி போய்விடுவான். ஒரு மனிதனுக்கு கவலை உண்டாக அதாவது எல்லாம் இருந்தாலும் அவன் ஒரு நோய்பட்டவனை போல குறைக்க விடுகின்றான் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் கர்த்தர் சொல்லுகின்றார், அதே 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனால் சரீர அளவோடு ஒரு மனுஷன் எதையும் கூட்ட முடியுமா? முடியவே முடியாது. எவன் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கூட்ட முடியாது, குறையத்தான் செய்யும் என்று நாம் காணுகின்றோம். கவலைப்பட்டு இல்லாதவர்களுக்காக கவலைப்பட்டு அது காலையில் அதிகாலையில் மாலை ஆராதனைக்காக, கூட்டங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக உட்கார்ந்து சோதரித்து கொண்டே இருந்தேன். மணியை பார்த்தேன், அப்போ ரெடி ஆகலாமா? நான் எழும்ப போன நேரத்தில் ஆவியானவர் ஆட்கொண்டு என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப பெரியது. சொன்ன வார்த்தைகள் ரொம்ப பெரியது. மகிழ பண்ணினார். ஆமா, அவர் எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருக்கிறது போல எனக்கு தெரிந்தது. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், நாம் அவரோடு கூட ஒட்ட வைத்தவர்களாக இருக்கின்றோம். நம்மை கவலைப்பட வைப்பதே சாத்தானுடைய பெரிய வேலை என்று நாம் காணுகின்றோம். அவருடைய திட்டமே அதுதான். அப்படினால டாக்டர்களும் சொல்வார்கள், கவலைப்படாதீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்களா, அப்படினால உங்களுக்கு இருதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அட்வைஸ் பண்ணுகிறதை நாம் காணுகின்றோம். அப்படினால் மனிதனுக்கு கவலையை, துக்கத்தை கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையில் குறுகி போக செய்கின்றான்.
என்று நாம் காணுகின்றோம். ஆனால் இங்கே சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை கூட்ட உங்களால் கூடுமா? கூடாது. கவலைப்படாதீர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொல்றேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் 5 வருடம் ஒரே ட்ரெஸ்ஸோடு நாங்கள் ஊழியம் செய்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ட்ரெஸ்ஸோடு அவைகளை துவைத்து காய வைத்து தான் அப்புறம் வெளியே ஊழியங்களுக்கு நாங்கள் செல்வது. அப்படி கவலைப்படுகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் பள்ளப்பட்டி கொடையூரோடு இந்த சைடில் ஊழியங்கள் வைத்திருக்கும் போது, பள்ளப்பட்டியில் நமக்கு ஒரு பாஸ்டர் உண்டு. அவர் எங்களோடு கூட இருந்து அவருக்கு பலமான நோய் வாய்ப்பட்டு நம்மிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை வைத்து பராமரித்து ஜெபம் பண்ணி அவர் அந்த ஏரியாவில் பெரிய பாஸ்டராக இருந்தார். அவர் மூலமாக பல கிளைகள் அங்கே தோன்றியது. தேவனுக்கு மகிமை. அப்போ ஒரு நாள் அவர் எங்களுக்கு ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸு கொடுத்தார். ஆளுக்கு ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸு. அதை வாங்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. என்றால் இன்னொரு ட்ரெஸ்ஸு நமக்கு கிடைத்தது என்று வாங்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், இதை கொண்டு பொன்னேடியில் இருக்கிற பாஸ்டர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். எங்களை மாதிரி அங்கே 2 பேர் உண்டு, அவங்க 2 கொடுத்துருங்கன்னார். அப்படி நாம் என்ன கவலைப்பட போறோமா? ஒன்றுமே இல்லை. அப்படியே அதை வாங்கி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து விட்டு சரி ஊழியத்தை முடித்து விட்டு நாங்கள் எங்களுடைய ஊழிய ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்தோம். எனக்கு சைடில் ஒரு ரூம் உண்டில் 2 பெஞ்சு கிடக்கும். அதில் தான் நான் உட்கார படுக்கிறதெல்லாம் தான். அப்போ அதில் ஒரு பெரிய பார்சல் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே இன்னொரு பேசியிருக்கார். அப்போ நான் என்னென்னு கேட்கும்போது, இப்படி இன்னொரு வந்தார்கள், அவர் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு போயிருக்கிறார், கர்த்தர் சொன்னார்னு சொன்னார் என்று சொன்னார்கள். அப்போ அதை பார்க்கும்போது அதில் அவங்க கொடுத்தது சாதாரண 2 ஒரு சட்டம் வேஸ்டிங். இதில் சகல உயர்ந்த ரக காட்டனில் உள்ள துணிகளை எடுத்து சகலம் எல்லாம் என்னென்ன வேணுமோ ஒரு மனுஷனுக்கு ஒரு டைமுக்கு அவ்வளோ இதில் நாம் கற்றறிந்தவர்கள். ஆண்டவராகிய தேவன் என்ன சொன்னார்? அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 28, 29 ஆகிய வசனங்களை நான் படிக்கும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலோமனை போல உடுத்தவர் யாரும் இல்லை. அவர் பெரிய ராஜா. அவர் என்ன ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றி கட்டி கொள்ளலாம். அவருக்கு எல்லாம் உண்டு. அதாவது அதை விட காட்டு புஷ்பங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை காலை பனி நேரத்தில் பார்க்கும்போது டிசனான கலர்கள் பூக்கள், அந்த இலைகள் எல்லாம் அவ்வளோ கம்பீரமாக இருக்கிறதை பார்க்கிறது. இலைகள் தொங்க போட்டு கொண்டு இல்லை, கம்பீரமாக இருக்கும். நோக்கி இறைவனை நோக்கி இருக்கிறதை நாம் காணுகிறோம். அவைகளெல்லாம் காலையில் பூத்து மாலையில் மறைந்து போகிறவைகள். அந்த அற்பமான ஜந்துக்கே புல்லுக்கே நான் அப்படி செய்வேன் என்றால் உங்களுக்கு செய்ய மாட்டேனா என்று ஆண்டவர் கேட்கிறார். சரீரத்துக்காக கவலைப்பட வேண்டாம், ஜீவனுக்காக கவலைப்பட வேண்டாம், உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், உடைக்காகவும் கவலைப்பட வேண்டாம். காட்டு புஷ்பங்களை சும்மா பார்த்துட்டு போகாதீங்க, கவனித்து பாருங்கள். அதை கவனமாய் பாருங்கள், கொஞ்சம் நின்று பாருங்கள். இதுக்கு இவ்வளவு பெரியதா அப்படி என்றால் மனிதர்களாகிய நம்மை, மனிதர்கள் மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் எப்படி வைத்திருப்பார் என்ற இந்த மேலான எண்ணத்தோடு தேவ பிள்ளைகளாகி நாம் காணப்பட வேண்டும். கவலைப்படுகிறதுனால ஒரு முறை வளர்ந்துட முடியாது, கூட்டிடவும் முடியாது, அந்த காரியம் நடக்கவும் செய்யாது. நீங்கள் என்னுடைய சரீரத்தினுடைய ஒரு அவயம், உறுப்பா இருக்கிறீர்கள். சபைக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கின்றோமோ
அத்தனை பேரும் திருச்சபையாகிய சரீரத்தினுடைய அவயவங்களாயிருக்கின்றோம். அவர்களை பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அதாவது பாஸ்டர்ஸ்களோ பெற்றோர்களோ மற்றவர்களோ பிள்ளைகளோ இப்படி கவலைப்படாமல் இருக்கிறார்களே என்று எண்ணலாம். அதை நாம் எங்கே ஒட்ட வைத்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இதற்கிடையில் அதாவது குத்தி குத்தி நுள்ளி விடுற மாதிரி சிலர் இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்படவே கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சரீரத்தில் அதாவது ஒட்ட வைத்த அவயவங்கள். சுவாமி சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதும்போது என்ன எழுதுகிறார் பாருங்க. கவலைகளை என்ன செய்யணுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க சுமக்காதங்க. ஒண்ணு மௌனமா இருக்கிறான்னு நினைக்கிறதுக்கு எல்லாருமே விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவர் நம்ம விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன செய்யணுமா? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ கவலைகளோ எங்க வைக்கணும்? அவர் மேல். அவர் சுமைதாங்கி. நாங்கள ரொம்ப சுமை சுமந்த ஆட்கள். அதாவது மற்ற சுமைகளை கூட அதாவது எங்கேயாவது இறங்கி தூக்கிட்டு போகலாம். இந்த வயலில் இருக்கிறாங்க கதிர்கிட்டு இதை எங்கேயும் கீழே வச்சிட முடியாத நெல்லுகளாம் உந்துவோம். அதுபடினால தலையில் எடுத்தாச்சுன்னா அந்த களத்தில் கொண்டு தான் போடணும். அதுபடினால இந்த இதெல்லாம் சுமக்கிறவங்க அழாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு மூச்சு மட்டும் எட்டி பார்த்தா களம் இன்னும் தூரம் இருக்கும். அவ்வளவு சுமை அழுத்தம். அப்படி இறக்கி வைக்க முடியாது. நம்முடைய சுமையை இறக்கி வைக்க ஒரு சுமை தாங்கி இருக்கிறார். அங்கே இறக்கி வைத்து விடலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் கவலைகளை அவர் மேல் வைத்து ரெஸ்டாக இருங்கள், ஃப்ரீயாக இருங்கள். கடவுளிடத்தில் சொல்லி ஆகிவிட்டது, அவர் பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் இருக்கணுமே ஒழிய வேறு வகையாக நாம் பாரத்தை அழுத்தத்தை வைத்துக் கொண்டு முகத்தில் அவைகளை காட்டக்கூடாது. ஒரு மனிதனுக்கு கவலைகள் பாறைகள் வந்துவிட்டால் எங்க தெரிஞ்சிடும்? முகத்தில் தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அங்க தெரியும். வேறு இடத்துல தெரியும், கையில காலெல்லாம் தெரியாது, முகத்தில் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று சுருக்கமாக நாம் அறிகிற காரியம் என்ன என்றால், நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம். ஆனபடினால் அந்த அவயவத்தை உடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், கவலைப்படாதுங்க, ஜீவனுக்காய் கவலைப்படாதுங்க. இந்த ஜீவனை என்னைக்கு கர்த்தர் நியமித்திருக்கோ அன்றைக்கு தான் போகும். அவன் கொண்டுருவான், இவன் கொண்டுருவான், அவன் நம்ம வெட்டி போடுவான், ஒன்றும் இல்லை. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஜீவன் அவருடைய கையில் அங்கெல்லாம் விட்ட வைத்திருக்கிறது. ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் நம்முடைய அறிவு என்ன? நான் கிறிஸ்துவோடு ஒட்ட வைத்த ஒரு அவயம், என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவோடு சேர்ந்த ஒரு அவயம் என்கிறதை மனதில் வைத்து எல்லா காரியங்களையும், எல்லா கவலைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற சாத்தானுடைய அவனுடைய எண்ணங்களை அவமாக்கி அவனை வெட்கப்படுத்துவதற்கு இயேசுவின் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட வேண்டும். அதிகம் ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு காரியமானாலும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அங்கே ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாறை இறக்கப்படுகிற இடம், எனது பாரத்தை மாற்றுகிற இடம். நம்மிலிருந்து அங்கே அதை மாற்றின தொடர்ந்து இந்த தோல் வைக்கிறது மாதிரி மாற்றுகிற இடம் அதுதான். ஆனபடினால் எது ஒரு காரியமானால் நாம் பேசிக்கொண்டு இருக்காதபடி, உட்கார்ந்து பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்காதபடி
எதையோ ஆராய்ச்சி பண்ணி சிந்தித்துக் கொண்டிருக்காதபடி அது இது இன்னும் பெருக்கிக் கொண்டே இருக்கும். இந்த கவலை அது மூட்டிக்கொண்டே இருக்கும். அதாவது நெருப்பில் ஊதும் போது அது வேகம் கொள்கிற மாதிரி அப்படி இல்லாதபடி நம்முடைய கவலை பிரச்சனைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்கிறோம். அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறார். அங்கேயும் அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனபடினால் அப்படி அவர் எழுதுகின்றார். தேவனுக்கு மகிமை. கவலைப்படாதீங்க. அந்த பாரத்தெல்லாம் பேசாம தேவ சமுதிரம் உட்கார்ந்து அந்த பாரத்தெல்லாம் இறக்குங்க. அந்த பாரத்தை அவருக்கு மேல வைங்க. அவரிடத்தில் சொல்லுங்க. சொல்லும் போது உடைய பாரம் உடைய பயம் நீங்கி போய்விடும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு நன்றி. இயேசு சுவாமி ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போனார். கிராமத்துக்கு தான் போகும்போது அங்கே ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தார்கள். மார்த்தாள், மரியாள், லாசர். இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர்கள். லாசரை விசேஷமா சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. இப்படி இருக்கும்போது இயேசுவாமி வெளியே பார்த்து அவரை சந்தித்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனது யார்? மார்த்தாள். மார்த்தாள் தான் இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனது. அழைத்து கொண்டு போய்விட்டு போன உடனே போய் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்திருக்கும் போது அவருடைய சகோதரி மரியாள் அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து வாயை பார்த்தவர் என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். மார்த்தாள் எங்க போனாங்க? கிச்சனுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் நல்ல நோக்கம்தான், நல்ல அதான் அங்கே போய் சுவாமி வந்திருக்காரு அல்லவா, அவர்கள் அப்படி நோக்கத்தில் பல வேலைகளில் ஈடுபட்டுட்டாங்க. அப்போ அந்த மார்த்தாளுக்கும் ரொம்ப விசனமாயிட்டு. மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இவ்வளவு பிரயாசப்படுகிறேன், இதை பற்றி ஆண்டவரே உமக்கும் கவலை இல்லையா? அவளை எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய சொல்லக்கூடாதா என்று சொன்ன போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேலை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, வேலை செய்ய தப்பென்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நேரம் இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் இயேசுனுடைய பாதத்தில் போய் அவர்கிட்ட தானே வாங்கணும். அவர்கிட்ட அவர் பற்றி அவர் கொடுக்க பெற்றுக்கொள்ளணும் அல்லவா? அதற்கு தானே வீட்டுக்கு வந்திருக்கின்றார். அப்படி போல நமக்கு ஜெப வேளைகள் உண்டு, ஆராதனை நேரங்கள் உண்டு. அந்த நேரத்தில் பற்பல காரியங்களுடைய பாரங்கள் எல்லாம் தலையெடுத்து போட்டுக்கொண்டு இன்றைக்கு லீவு நாள், இன்றைக்கு தான் 4 துணி துவைக்கலாம் நினைச்சோம், இன்றைக்கு தான் இப்படி இப்படி எல்லாம் பாருங்கள். கோயில் இருக்கும்போது அந்த பாரம் தான், எப்படா போகிறோம் போய் அந்த வீட்டு வேலை விடலாம், கிடைக்காது கிடைக்குது இடைக்கு செய்யலாம் என்ற பாரம். ஆமாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலை என்ன பண்ணுமா? கலக்கத்தை கொண்டு வந்துடும். ஆமா, கலக்கத்தை கொண்டு வந்துடும். சகோதரி மேல எரிச்சலை கொண்டு வந்துடும், இனத்தனமா கொண்டு வந்துடும் என்று நான் பார்க்கின்றோம். ஆனால் அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்குகின்றாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவனுக்கு மகிமை. ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது, நம்முடைய பாரத்தை அவரிடத்தில் சொல்வது, இறக்கி வைப்பது நல்ல பங்கு. அப்படினால அதான் தேவை. அதை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் பாரத்தை சுமக்கக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. நமக்கு ஒரு சுமை தாங்கி உண்டு, நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒருவர் உண்டு. அவைகளை நாம் அறிந்து கொண்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஜெப வேளையை நாட வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையில நாம் கலந்திருக்கிறோம். வரக்கூடிய புதிய ஆண்டுக்குள் இந்த பாரத்தை கொண்டு போகாமல் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எது வந்தாலும் உலகத்தில் வாழுகின்ற வரைக்கு ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வாழ்கிற அவரவர்களுடைய சூழலுக்கு தக்க பாரங்கள் உண்டு.
ஆனால் அந்த பாரத்தை நான் இயேசுனிடத்தில் வைப்பேன், அவர் மேல் வைப்பேன், மற்றவங்க மேலே வைக்க மாட்டேன். மற்றவங்க மேலே வைத்து பிரயோஜனம் கிடையாது. அவங்க தாங்கிக்கிட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை போதாத ஓம் பிரச்சனை கொண்டு என்கிட்ட சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு அப்படி அல்ல. அவர் எவ்வளவு பாரம், உலகத்தின் பாவத்தை சுமந்தவர், சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. ஒரு ஆள் ரெண்டாளுடைய பாரத்தை இல்ல, முழு உலகத்துடைய பாரத்தையும் சுமக்கிறது நமது தேவன் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, கவனிங்க, அவைகளை காதல் எடுங்க, உள்ளத்தில் பதிச்சுக்கிடுங்க. பதிச்சுக்கிட்டு இந்த தைரியம் எந்த சூழல் நம்மளுக்கு சரீரத்தில் நோயா எதுவும் எல்லாம் சரி, தேவனுடைய சரீரத்தில் நோய் இல்லை. நாம் மனிதர்களாக இருக்கிறதுனால இந்த பூமியில் வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு அந்த பாடுகள் உண்டு. ஆனால் அதை அவரிடத்தில் தான் இறக்கி வைக்கணும். அவர் நமக்கு ஆறுதல் அருளுகின்றவர். சொல்லுகிறார், அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரு என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் இளைப்பாறுதல் நான் தருவேன் என்று சுவாமி சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பாரத்தை இயேசுவின் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்மை ஆதரிக்கிறவர், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று இறைவனுக்கு சொல்லுகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆலயத்தில் தான் இருக்கிறோம், வசனத்தை தான் கேட்கிறோம், வீட்டிலும் சமையலைக்கு பைபிளை தான் படிக்கிறோம். ஆனால் அது பலன் செய்யாமல் போய்விடுகின்றது. அதனுடைய காரணம் என்ன? தேவனுக்கு மகிமை. இங்கே நம்முடைய சரீரம் இருக்குது, நம்முடைய ஆத்மா எங்கே உலாவுகுது? அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அங்கே மனசு போய்கொண்டே இருக்கு. அப்படியே உட்கார்ந்து சிலர் பிரதர் பிரதர் பிரதர்னு கூப்பிட்டாலும் ஒண்ணுமே ஒரு சத்தம் இருக்காது. திடீர்னு என்ன திடுக்குன்னு என்னமோ தூங்கி முடித்த மாதிரி, என்னையா என்ன இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? இவ்வளோ நேரம் எங்கே, உங்களுடைய மனம் எங்கே இருந்தது? இங்கே தான் கூட தான் இருக்கீங்கன்னு நினைச்சோம், உங்களுடைய மனம் எங்கேயோ போயிட்டு. ஆனபடியால் இங்கே வேதம் என்ன சொல்லுகின்றது? மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐசுரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கேதான் பல விதமான பாரங்கள் உள்ள ஒருவருக்கு அதாவது ஸ்டேஜுக்கு தகுந்தவாறு இதான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. ஒரே விதையத்தான் விதைத்தார், 4 நிலங்களில் விழுந்தது, ஒரு நிலம்தான் பலன் கொடுத்தது என்று பார்க்கின்றோம். நாம் அந்த நல்ல நிலங்களாக இருக்கிறோம், இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் விழுகிற கர்த்தருடைய வார்த்தை அதிக பலனை கொடுக்கட்டும். கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை அழுத்துகிற பாரத்தை நீக்கிவிட வேண்டும். ஒரு கவலைகள், மற்றவர்களை பற்றிய கவலை, இச்சை, இந்த சாசு இப்போ அது சில வேளையில் சபைக்குள்ள திடீர் திடீரென்று கிரியை செய்ய ஆரம்பிக்க பார்க்கும். நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கிறோம். பாரமும் யாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் பிரவேசித்து விடக்கூடாது. இல்லையா? பிரவேசித்தால் இதுவரைக்கும் கேட்ட வசனம் பலன் செய்யாமல் நெருக்கும், அவைகள் நம்மள பிரயோஜனப்படாமல் போயிடும், கேட்ட சத்தியமும் மறந்து போய்விடும். இந்த கவலை, இந்த கவலைகள் உள்ளத்தில் வந்தவுடனே இவைகளெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? வசனம் பலன் கொடுக்காத அளவுக்கு நெருக்கி போடும் என்று வேதம் சொல்லுகின்றது. வருடத்தின் கடைசி நாட்களை கடைசி ஆராதனையிலே நமக்கு தருகின்ற கொடுக்கப்படுகின்ற ஆலோசனை இதுவாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை நாம் மாற்றி விடுவோம். நம்முடைய எண்ணத்தை இப்படி நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நான் தனிப்பட்ட ஆள் அல்ல, கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய நானும் என்னுடைய குடும்பமும்
கிறிஸ்துவனுடைய ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அவயம், அதில் ஒரு உறுப்பு. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் ஆம், அதுக்கு தான் சொன்னார். சரீரத்தினுடைய உறுப்பு அல்லவா? ஒருவனுடைய கையை காலை ஒரு தலையில அடித்தால் அது என்னைத்தான் அடிக்கிறான். உன்னை பற்றி யாராவது அவங்க பேசுகிறாங்களா? என்னைத்தான், ஒன்னே இல்லை என்று சொல்லுகின்றார். அந்த எண்ணத்தில் நாம் இருக்கணும். சரி, கடவுள் பார்த்து கொள்ளட்டும். அவரைத்தானே நோகடிக்கிறார்கள், அவரைத்தானே வேதனைப்படுத்துகிறார்கள், அவர் பார்த்து கொள்ளட்டும். அப்படியே இந்த அறிவோடு இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் இதை பொக்கிஷமாக மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த வருஷத்துக்குள் நாம் பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம். அப்படினால் அப்போஸ்தலன் தன்னுடைய சபைக்கு அவர் எழுதினார், நீங்கள் கிறிஸ்துவனுடைய அவயவங்களாக இருக்கிறீர்கள் என்று சுவாமி சொல்லிவிட்டார். ஒன்றுக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னுடைய சரீரத்தில் ஒட்ட வைத்திருக்கிறீர்கள். அங்கிருந்து உங்களுக்கு எல்லாம் சப்ளை ஆகும். எல்லாம் சப்ளை ஆகிக்கொண்டு இருக்குல்ல. இப்போ நாம எவ்வளோ அனுபவிக்கிறோம் ஒரு நாட்கள். நம்முடைய மன நோகாத அளவுக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார். அதை வர்ணிக்க முடியாது அல்லவா? நாம் அதை வர்ணிக்க யோசிக்காமல் இருந்தால் அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் மட்டும் இடைபெட்டு அதை என்கரேஜ் ஸ்டீட் பண்ணுகிறார் அல்லவா நமக்குள்ளே. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தருகிற ஆலோசனை, முதலாவது வாசித்த வசனத்தை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்வோம். நான் இதுவரைக்கும் எப்படியோ நினைத்தேன், ஏதோ பரிசுத்தவாய் பெற்றவங்க கோயிலுக்கு போகிறேன்னு நினச்சோம். இவ்வளோ பெரிய ஒரு உறவு, இவ்வளோ பெரிய ஒரு ஐக்கியம், இவ்வளோ பெரிய ஒரு காரியம் இருக்கிறதா என்கிறதை எண்ணி அவைகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம், நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.